40 நாட்கள் பாலைநில பட்டினி 10 பாடங்கள். இயேசுவின் சோதனை வெறும் வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சோதனைகளை எதிர்கொள்ளும் வழிமுறைகளை கற்பிக்கும் பாடம். 1. தூய ஆவியின் வழிநடத்துதல். இயேசு பாலைநிலத்திற்கு தனியாக செல்லவில்லை, தூய ஆவியினால் அழைத்துச் செல்லப்பட்டார். சோதனைகள் வரும்போது நாம் தனியாக இல்லை என்பதையும், தூய ஆவி நம்முடன் இருக்கிறார் என்பதையும் உணர வேண்டும். 2. இறைவார்த்தை. ஒவ்வொரு சோதனைக்கும் இயேசு மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சாத்தானுக்கு பதிலளித்தார். இறைவார்த்தை நம்முடைய ஆன்மாவின் ஆயுதம். அதை மனதில் தியானிப்பதன் மூலம் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். 3. நோன்பு. 40 நாட்கள் நோன்பு கடைபிடித்த பின்பு இயேசு சோதிக்கப்பட்டார். நோன்பும் ஜெப வாழ்வும் நம்மை ஆவிக்குரிய போருக்கு தயார் செய்கின்றன. 4. சாத்தானின் தந்திரம். சாத்தான் இறைவார்த்தையை திரித்து சந்தேகத்தை உண்டாக்கி உலக ஆசைகளை காட்டி சோதிக்கிறான். அலகையின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். 5. சந்தேகத்தை எதிர்கொள்ளுதல். நீ இறைமகன் என்றால் என்று அலகை இயேசுவின் அடையாளத்தையே சந்தேகிக்க வைக்க முயன்றான். நம் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இல்லாவிடில் அலகை நமக்குள்ளும் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். 6. முன்னுரிமைகள். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்றார் இயேசு. உடலின் தேவைகளை விட ஆன்மாவின் தேவைகள் முக்கியம் என்று உணர்த்துகிறார். 7. சோதிக்கலாமா. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றார் இயேசு. இறை பாதுகாப்பை சோதித்து பார்க்க வேண்டாம். நாம் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டுமே தவிர அவரை சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது. 8. ஆராதனை. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். அதாவது உலக ஆசைகளை, உலக இன்பங்களை முன்னிட்டு இறைவனை நிராகரிக்காதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே ஆராதிக்க வேண்டும். 9. சாத்தானை எதிர்த்து நில். அப்பாலே போ சாத்தானே, அகன்று போ சாத்தானே என்று இயேசு அலகையை தைரியமாக எதிர்த்தார். நாமும் அலகையை தைரியமாக எதிர்க்க வேண்டும். 10. பலம். சோதனை முடிந்தபின் வானதூதர் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். சோதனைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டபின் இறைவன் நமக்கு பலத்தையும் ஆற்றலையும் தருவார். நீங்கள் இந்த வீடியோவில் விரும்பும் கருத்தினையும் உங்கள் சிந்தனைகளையும் மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி.